மஞ்சக்காமாலைனால லிவர் பாதிக்கல. மஞ்சக்காமாலைங்கிறது லிவர் பாதிப்பானதோட எஃபெக்ட். லிவர் பாதிச்சிருச்சு. அது பேஷண்ட்டுக்கு எப்படி சிம்டமாக வருதுன்னா, மஞ்சக்காமாலையாக தான் அது வரும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்கஹால் எடுக்கிறோம், அது லிவரை பாதிக்குது. லிவரை பாதித்ததுக்கப்புறம் அது சிம்டமாக சிலருக்கு பெயின் அப்படின்னு வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு மண்டல். அது மாதிரி லிவர் பாதித்தா மஞ்சக்காமாலை வரும். அதோட எஃபெக்ட் தான், லிவர் பாதித்ததோட எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி சிரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாண்டிஸ், அதுதான் மஞ்சக்காமாலை, அது வரும். அதுக்கப்புறம் வயிற்றில் தண்ணி சேரும். இப்போ நீங்கள் இந்த இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப உபசமாகவும் அவங்க மஞ்சள் கலர்லேயும் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது மஞ்சக்காமாலைனால வயிறு உபசம் அசைட்டிஸ்னு வயிற்றில் தண்ணி சேர்ந்துருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் அவங்களுக்கு பயங்கர இன்க்ரீஸ்டு டயர்ட்னஸ், அப்புறம் மசில் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க. உடம்புல மசில் பயங்கர வேஸ்டிங். நீங்களே அப்படியே ஒரு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோவை எடுத்து இப்போ அந்த நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த விவேக் காமெடியில் சொன்ன மாதிரி தான், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி பயங்கரமான மாற்றங்கள் இருக்கும். அந்த மசில்லாம் வேஸ்ட் ஆகி வெயிட் எல்லாம் லாஸ் ஆகிருக்கும். இது இல்லாமல் சில சிம்டம்ஸ் இருக்குது. லைக் ரத்த வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.